வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் தண்டங்கீரை வளர்ப்பு பற்றி பார்க்கப் போறோம். மாடித்தோட்டத்தில் மிகவும் எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த கீரை நமக்கு சத்தான உணவையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. வளர்ப்பு முறை: தண்டங்கீரையை விதையிலிருந்தோ அல்லது கீரையின் தண்டத்தை நட்டு வளர்த்துக் கொள்ளலாம். தொட்டி, பைகள் அல்லது வீட்டின் சிறிய இடங்களிலும் வளர்க்கலாம். அனைத்து வகையான மண்களிலும் எளிமையாக வளரக்கூடியது. தண்டங்கீரை வளர்வதற்கு மண்ணில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தண்டங்கீரைக்கு அதிகப்படியான வெயில் தேவையில்லை. பகலில் 3 முதல் 4 மணி நேரம் நேரடி வெயில் வந்தாலே போதும். சற்றே நிழல் சூழலிலும் நன்றாக வளரும். தினசரி சிறிதளவு தண்ணீர் ஊற்றினால் போதும். அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது. மண் சற்றே ஈரமாக இருக்கும் அளவுக்கு மட்டும் நீர் வைக்கவும். தண்டங்கீரை வளர்வதற்கு மண்புழு உரம், ஆடு, மாட்டு சாணங்கள் மற்றும் சமையல் கழிவுகள் உரமாக பயன்படுத்தலாம். 2 வாரத்திற்கு ஒருமுறை உரம் போட்டால் செடிகள் பசுமையாக வளரும். தண்டங்கீரையில் வெள்ளை பூச்சிகள் தாக்குதல் இருந்தால் உடனே அந்த பகுதியை அகற்றி விடுங்கள். அதற்காக எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் உபயோகிக்க வேண்டாம். மாடித்தோட்டத்தில் செடிகள் வளர்ப்பது எந்தவித ரசாயன உரங்களும் இல்லாத உணவுகளை தயாரிப்பதற்காக மட்டுமே. 4 முதல் 5 தொட்டிகளில் தண்டங்கீரை வளர்த்தால் மாதத்திற்கு 2 முதல் 3 வரை பொரியல் அல்லது தண்டங்கீரை பருப்பு குழம்பு செய்யலாம். ஒரு தண்டங்கீரை மட்டும் முழுவதுமாக வளர்த்து விதைகளை சேகரித்துக் கொண்டால் அந்த விதைகளை உபயோகப்படுத்தி நீங்கள் மறுபடியும் புதிய தண்டய செடிகளை வளர்க்கலாம். தண்டங்கீரையை சாப்பிடுவதனால் இரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதிகமான இரும்புச்சத்து, கால்சியம் நிறைந்தது. உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ, சி மற்றும் புரதச்சத்து தருகிறது. உடல் வெப்பத்தை குறைத்து ஜீரணத்தை மேம்படுத்துகிறது. எலும்பு வலிமையையும் கண் பார்வையையும் பாதுகாக்க உதவுகிறது. எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த தண்டங்கீரையை உங்கள் மாடித்தோட்டத்தில் நிச்சயமாக நட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியமான உணவையும் பசுமையான சூழலையும் தரும். மாடித்தோட்டம் அமைப்பவர்கள் முதலில் இந்த கீரையை வளர்த்து நன்றாக மாடித்தோட்டம் அமைப்பதை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் இதுபோன்ற எளிமையான மாடித்தோட்ட வளர்ப்பு செடிகளை பார்ப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.